ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 433வது நாமாவளியாக ஓம் துர்ஞேயாய நமः. முருகப்பெருமானை அறிய முடியாதவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா சக்தி வடிவமாக இருக்கார். ஆனால் அதை அறியணும் அப்படின்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஞானமானது இருக்கணும். ஞானத்தின் மூலமாகத்தான் இறை சக்தி அடைய முடியும், இறை தன்மையை உணர முடியும். அதனால தான் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் அப்படின்னு அப்பர் சுவாமி பாடுவார். ஞானம்தான் ஆதாரம் எல்லாத்துக்கும். அறிவு பொருள் இறைவனே அதோடு தான் கலந்து இருக்கார். அறிவொன்றற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான். பிரான் அப்படின்னா பிரியாதவன் அர்த்தம். இமைப்பொழுதும் பிரியாமல் ஒவ்வொரு உயிரிடத்திலும் ஞானத்தோடு கலந்து இருக்கக்கூடியவன் பரம்பொருள். அப்படி இருந்தாலும் அவர் அறிய முடியாதா அப்படின்னா துர்ஞானம், அதாவது அந்த ஞானத்தினுடைய நிலை மாறி இருந்தால் அவர் அறிய முடியாது. அப்போ அதற்கான செயலை செய்யும் பொழுது, அதுக்கான பதவியை அடையும் பொழுது, அதுக்கான பாக்கியத்தை அடையும் பொழுது தான் அவரை அறிய முடியும். அதனால தான் சூரபத்மன் யுத்தம் பண்ணும் பொழுது கூட முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். கொடுத்த உடனே அவர் எப்பேற்பட்டவராக இருக்கார், இவரை பல்லு முளைக்காத பாலகன் நினச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு அவரை ஸ்தோத்திரனா பண்ணுறார். திருப்பி மாயை வந்த உடனே பழையபடி அவரை யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். அப்போ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது ஞானம். அந்த ஞானம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இறைவனை அறிய முடியாது. ஒரு திரையை போட்டுட்டாலே பார்க்க முடியாது. அப்போ நம்மக்கிட்ட ஆணவம், கர்மம், மாயைன்னு மலங்கள் இருக்குது. இந்த 3 மலங்களும் மலை மாதிரி இருக்கும்பொழுது எப்படி அவரை தரிசனம் பண்ண முடியும்? இரு வினையும் மலமும் அற அப்படின்னே வர்ணிப்பார். அந்த 2 வினைகளும் மலங்களும் தான் நம்ம துன்பத்துக்கு காரணமாக இருக்குது. இறைவனுடைய அந்த ஆனந்தத்தை அடைய விடாமல் தடுக்குது, அந்த இறை சக்தியை அறிய விடாமல் தடுக்குது. அதனால தான் திருப்புகழில் கேட்கும்பொழுது காலனிடத் தணுகாதே காசினியில் பிறவாதே சீல அகத்திய ஞான தேன் அமுதை தருவாயே. ஞானத்தேன், அழியாத தேனை கேட்குறார். சீல அகத்திய ஞானத்தேன் அமுதை தருவாயே. மாலயனுக்கு அறியானே மாதவரை பிரியானே 4 மறை பொருளானே நாககிரி பெருமாளே அப்படின்னு அழகாக வர்ணிப்பார். அப்படி சீல அகத்திய ஞானத்தேன் அமுதை இறைவன் கொடுத்தால் அறிய முடியும். அது கிடைக்கலன்னா அறிய முடியாதவராக இருப்பார் அப்படின்றது தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் துர்ஞேயாய நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.